In the name of God, the most merciful, the most beneficent. NSM SH Holy Academy lecture, and this is part B of the Indian Contract Act 1872, third chapter, exceptional cases to the rules of consideration. And in this part we will be discussing about exceptional cases to the rules of consideration, because part A we have discussed already about these rules of legal rules of consideration, and in this part B we will see some examples of the exceptional cases and also end up with summary of the whole chapter of consideration. Acknowledgement with thanks. Contents based on textbooks, study materials of various institutes and board of studies, including CA, CMA foundation level study materials and law books, notes as compiled by various authors. Prepared and presented by NSM Saul Hamid. No consideration, no contract. Consideration illana, contract illa. This is section 25. The general rule is ex nodo facto non-auditor action. This is Latin terms. And meaning an agreement made without consideration is void. Latin and Greek இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஓல்டன் டேஸ்ல வந்த சட்ட விதிமுறைகள் எல்லாமே லா பயன்படுத்திக்கிறது. ஸோ அதை வந்து அழகா இந்த மாதிரி டேர்ம்ஸ்லாம் பயன்படுத்திக்கிறாங்க. உங்களுக்கும் நிச்சயமா ஸ்டூடெண்ட்ஸுக்கு மல்டிபிள் சாய்ஸ்ல கொஸ்டின்ஸ்ல இதெல்லாம் வரும், அதை நீங்க புரிஞ்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் ஏ ப்ராமிசஸ் டு பே பி 1000 வித்தவுட் எனி ஆப்ளிகேஷன் ஃப்ரம் பி, நான் உனக்கு 1000 ரூபாய் தரேன் அப்படிங்கிறத கான்ட்ராக்ட். நீ என்ன பண்ணணும் எது பண்ணணுங்கிறது கான்ட்ராக்ட்ல இல்ல. ஸோ திஸ் இஸ் வாய்ட் அக்ரிமெண்ட் ஃபார் வாண்ட் ஆஃப் கன்சிடரேஷன். பிரிண்ட் வச்சா பி வந்து கேஸ்லாம் போட முடியாது, ஏன்னா எந்த கன்சிடரேஷனும் இல்ல. However, the act itself provides exception to this rule in section 25. So இதுதான் சட்டம், இருந்தாலும் சில எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கு. இந்த மாதிரி ஒரு தரப்பு ப்ராமிஸ் இருக்குது, இன்னொரு பக்கம் கன்சிடரேஷன் இல்ல, இந்த மாதிரி எந்த கான்ட்ராக்டுமே இருக்க முடியாதான்னு கேட்டா நோ, சம் எக்ஸெப்ஷன், சில விதிவிலக்குகள் இருக்குதுங்கிறத அந்த செக்ஷன் 25 சொல்லுது. அதை பத்தி நம்ம as per section 25, an agreement made without consideration is not void in the following circumstances. கீழ்கண்ட இந்த மாதிரி சர்க்கம்ஸ்டன்சஸ்ல, இந்த மாதிரி சூழல்ல சில ஒப்பந்தங்கள் செல்லும், கான்ட்ராக்ட் செல்லும். அது என்னங்கிறத செக்ஷன்ஸ் 25 வேரியஸ் செக்ஷன்ஸ் ஆர் சேயிங். ஒவ்வொன்றா பார்ப்போம். அதை பத்தி டீட்டெயிலாகவும் நம்ம பிரிண்ட் வச்சு பார்க்க இருக்கிறோம். இது வந்து பார்ட் பில. பார்ட் ஏல நம்ம முதல்ல கான்ட்ராக்ட் செக்ஷன் 25 பத்தி பார்த்திருப்போம். பார்ட் பில வந்து நம்ம இந்த விதிவிலக்கான விஷயங்களை நம்ம இங்க பார்க்கிறோம். ப்ராமிஸ் மேட் ஆன் அக்கவுண்ட் ஆஃப் நேச்சுரல் லவ் அண்ட் அஃபெக்ஷன், அன்போட விருப்பத்தோட நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு பாசத்துல கொடுக்கக்கூடிய ப்ராமிஸ் இருக்கு இல்லையா, அது கூட வந்து செல்லும். 25 செக்ஷன் 25 சப்செக்ஷன் 1 வந்து அதை சொல்லுது. இதை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். அதே மாதிரி ப்ராமிஸ் டு காம்பன்சேட் ஃபார் பாஸ்ட் வாலண்டரி சர்வீஸ், முந்தி ஒரு வாலண்டரி சர்வீஸ் பண்ணிருப்பாங்க, ஏதோ அதுக்காக வந்து அந்த நன்றி கடனா ஒரு ப்ராமிஸ் பண்ணா அதுவும் செல்லும். ப்ராமிஸ் மேட் டு பே எ டைம் பேட் டெட், ஒரு ஏற்கனவே லிமிடேஷன் ஆக்ட் படி ஒரு கொடுக்க வேண்டிய கடன் வந்து தள்ளுபடி ஆயிடுது, ஆனா மனசாட்சி உடுத்த போய் நான் கொடுக்குறேன் அப்படின்னு திரும்ப வந்து ஒரு கான்ட்ராக்ட் ஏற்படுத்திட்டு கொடுக்கறதுக்கு ஒரு சம்மதிச்சாங்க, அதுவும் வந்து அந்த கான்ட்ராக்ட் செல்லும். அப்புறம் கம்ப்ளீட்டட் கிஃப்ட்ஸ், ஒரு கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா அதனுடைய சரத்து வந்து எக்ஸ்பிளனேஷன் இன் செக்ஷன் 25ல எக்ஸ்பிளனேஷன் 1 வந்து விரிவா சொல்லுது. அதையும் நாம இந்த தொடர்ல பார்க்க இருக்கிறோம். கிரியேஷன் ஆஃப் ஏஜென்சி, ஒரு ஏஜென்சி கிரியேட் பண்ணும்போது there is a relationship between principal and agent. ஸோ அந்த ரிலேஷன்ஸ்ல பிரின்சிபலுக்கு சில ப்ராமிஸ் வந்து செல்லும் அப்படிங்கிறத, கான்ட்ராக்ட் செல்லுங்கிறத நம்ம பார்ப்போம். அதாவது ஏஜென்ட் கிரியேட் பண்ண கான்ட்ராக்ட்ல பிரின்சிபல் கலந்துக்கிற முடியும் அப்படிங்கிறது நம்ம பார்க்க போறோம். கான்ட்ராக்ட் ஆஃப் கேரண்டி, அதே மாதிரி கேரண்டி, பெயில்மெண்ட், அப்புறம் ரெமிஷன்ஸ், இதெல்லாம் நம்ம சாரிட்டி, இதெல்லாம் நம்ம விரிவா பார்க்க இருக்கிறோம் ஒன்னொன்னா. ஓகே, an agreement made without consideration is valid. எந்தெந்த கண்டிஷன்ல, if it is expressed in writing, அந்த அக்ரிமெண்ட் வந்து ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷன்ல இருக்கிற அக்ரிமெண்ட் வந்து it should be expressed in writing, ரைட்டிங்ல இருக்கணும். ரெண்டாவது ரிஜிஸ்டர் அண்டர் த லா, சட்டப்படி பதிவு பண்ணப்பட்டதா இருக்கணும். மேட் ஆன் அக்கவுண்ட் ஆஃப் நேச்சுரல் லவ் அண்ட் அஃபெக்ஷன், அது இருக்கணும், சட்டத்தை அந்த எழுத்துலையும் அது காணப்பட்டிருக்கணும். இது வந்து அவுட் ஆஃப் லவ் அண்ட் அஃபெக்ஷன்ல நான் கொடுக்குறேன் அப்படிங்கிறது இருக்கணும். பெரிய பார்ட்டி ஸ்டாண்டிங் இன் நியர் ரிலேஷன்ஷிப், சும்மா யாரோ ஒருத்தருக்கு கொடுக்கறதல்ல,
ஒரு நியர் ரிலேஷன்ஷிப், ஒரு கணவன் மனைவி இடையில, தாப்பனார் மகனுக்கு இடையில, இந்த மாதிரி ஒரு அண்ணன் தம்பிக்கு இடையில இப்படி ஒரு பாச பிணைப்பு, ஒரு ரிலேஷன்ஸ் இருக்கணும், நெருங்கிய உறவு அங்கே இருக்கணுங்கிறது தான் நியர் ரிலேஷன்ஸ் டு ஈச் அதர். நார்மலி தீஸ் டைப் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்ஸ் ஆர் கால்டு கிஃப்ட். கிஃப்ட்னு சொல்றோம், சட்டம் சொல்லுது. ஒரு எக்ஸாம்பிள் வந்து a husband by a registered agreement, written and registered agreement, promised to pay his earnings to his wife. Well, the agreement though without consideration was valid. அழகா ரைட் பண்ணி எழுதி கொடுத்துட்டாங்க. இதுல எல்லா அம்சமும் ஒத்து வருது. ரைட்டிங்ல இருக்குது, ரிஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கு, லவ் அண்ட் அஃபெக்ஷன்ல கொடுக்குறாரு கணவர் மனைவிக்கு. அதே மாதிரி நியர் ரிலேஷன்ஷிப், கணவன் மனைவிங்கிற நியர் ரிலேஷன்ஷிப் இருக்கு. அப்போ இது கான்ட்ராக்ட் செல்லும். அதுதான் நம்ம முக்கியம். ஓகே. அடுத்தது வாலண்டரி சர்வீஸ் மீன்ஸ் சர்வீஸ் டன் வித்வுட் எனி ரெக்வஸ்ட். எந்த விதமான நிபந்தனை இல்லாம, எதிர்பார்ப்பு இல்லாம ஒருத்தர் வந்து தியாக மனப்பான்மையோட சர்வீஸ் கொடுக்குறாரு. அப்போ வந்து அவுட் ஆஃப் தட் கிராட்டிடியூட் an agreement made without consideration is valid if it is a promise to compensate a person who has already voluntarily done something for the promiser. ஆல்ரெடி அவர் பண்ண உதவிக்கு நாம வந்து நன்றி கடனா ஒரு ப்ராமிஸ் கொடுக்கிறோம். அப்போ இதுக்கு என்னென்ன எசென்சியல், இது கான்ட்ராக்டா பண்றதுக்கு? the service should have been done voluntarily for the promiser. அவருக்கு செய்யப்பட்ட சர்வீஸா இருக்கணும், வாலண்டரா பண்ணப்பட்டிருக்கணும். the promiser must have been in existence at the time when the service was done. அந்த சர்வீஸ் பணம் அவர் இறந்து போயிட்டாருன்னா அதுக்கப்புறம் அவர் பண்ண இருக்கிறதுக்காக கொடுக்க முடியாது. அவருடைய ப்ராப்பர்ட்டில இருந்து ஒரு கான்ட்ராக்ட்லாம் கொடுக்க முடியாது. அப்புறம் வந்து the intention of promiser must have been to compensate the promisee. அந்த இன்டென்ஷன், நோக்கம் என்னவா இருக்கணும் இந்த கான்ட்ராக்ட்ல, அந்த காம்பன்சேட் வாலண்டரி சர்வீஸ்க்கு காம்பன்சேட் பண்றதுக்கு தான் அப்படிங்கிறது நோக்கத்தில் இருக்கணும், தெளிவா இருக்கணும். the service rendered must also be legal. அதுவும் அந்த அவர் பண்ண சர்வீஸ் வந்து லீகலான சர்வீஸா இருக்கணும். சட்டத்துக்கு புறம்பா ஏதோ ஒரு விஷயத்தை செஞ்ச ஒரு செயலுக்கு வந்து வாலண்டரி சர்வீஸ்ங்கிறதெல்லாம் கூடாது. ஒரு உதாரணம், A finds B's purse and gives it to him. ஒரு பர்ஸ், அதுல வந்து லட்சக்கணக்கில் இருக்கலாம், 10,000 ரூபாய், ஒரு 10 லட்சம் ரூபாய் இருக்க பணமா இருக்கும். அந்த பர்ஸை பார்த்துட்டு கொடுத்துறாரு. ஓகே. அப்ப பி வந்து உடனே ப்ராமிஸ் பண்ணி, கண்கலக்கி ப்ராமிஸ் பண்ணி, நான் உனக்கு வந்து ஒரு 10,000 ரூபாய் தர்றேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த கான்ட்ராக்ட் செல்லுமான்னு கேட்டா செல்லும். ஓகே, திஸ் இஸ் a valid contract. அடுத்தது, where a promise in writing signed by the person making it or by his authorized agent is made to pay a debt bad limitation, it is valid without consideration. ரைட்டிங்ல இருந்து அது ஒரு டெட் பேட் லிமிடேஷன் இருந்தா கூட அதுக்காக உள்ள பணம் வந்து அத்தாரைஸ்ட் ஏஜென்டோட அத்தாரைஸ்ட் இருந்துச்சுன்னு சொன்னாக்கா, ஸோ அது வந்து இட் இஸ் வேலிட். உதாரணமா, A owes B 1,000 but the debt is bad by the limitation act. லிமிடேஷன் ஆக்ட் படி குறிப்பிட்ட காலத்துக்குள்ள கிளைம் பண்ணாம அது விட்டு போச்சு, செல்லாம போயிடுச்சு. இப்ப A sign another written promise to pay 500, அது ஒரு குறைச்சிக்கிட்டு பணம் கொடுக்கறதுக்கு ரெடி ஆயிடுறாரு. அக்கவுண்ட் ஆஃப் த டெட். The promise will be valid and binding without any fresh consideration. புதுசா ஒரு கன்சிடரேஷன் தேவை. அடுத்தது, completed gifts. என்ன பார்ப்போம்? Gifts once made cannot be recovered on the grounds of absence of consideration. ஒரு கிஃப்ட கொடுத்துட்டு அதுல கன்சிடரேஷன் இல்ல, நோனு திரும்ப பெற முடியாது. அது ரொம்ப முக்கியம். ஓகே, இது வந்து ஒரு இது இவன் ப்ராஃபட் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து திருமண உறவுகள்ல கணவன் மனைவிக்கு கொடுக்கக்கூடிய கிஃப்ட வந்து எந்த காலத்தையும் திரும்ப பெறக்கூடாது அப்படின்ட்டு ஒரு ஹதீஸ்ல கூட அது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ அது மாதிரி உள்ள ஒரு விஷயம் தான் இது. அப்சன்ஸ் ஆஃப் கன்சிடரேஷன் வில் நாட் அஃபெக்ட் த வேலிடிட்டி ஆஃப் எனி கிஃப்ட் ஆல்ரெடி மேட். Thus, if a person gives certain properties as gift to another according to the provisions of the Transfer of Property Act, he cannot subsequently demand the property back on the ground there was no consideration. இது ஒரு உதாரணமா பார்ப்போம். A gave a watch as a gift to B on his birthday. Later on, A cannot demand the watch back on the ground there was no consideration. ஏன்னா இது ப்ராப்பர்ட்டி கொடுத்தாச்சு, இனிமே திரும்ப கேட்கக்கூடாது. கிஃப்ட் அவுட் ஆஃப் லவ் அண்ட் அஃபெக்ஷன். அப்போ சில சட்டப்படி இது கிஃப்ட்ங்கிறதுக்கு உதாரணமா என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் லவ் அண்ட் அஃபெக்ஷன் இருக்கா, ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே. According to section 185 of the Contract Act, no consideration is necessary to create an agency. The agency, principal agency relationship create பண்றதுக்கு consideration தேவையில்லை. Thus, when a person is appointed as an agent, his appointment is valid even if there is no consideration. Contract of guarantee. Section 127 talks about that. Under section 127, no consideration is needed for a contract of guarantee. Guarantee கொடுக்கிறதுக்கு நம்ம வந்து
எந்த கன்சிடரேஷனும் தேவையில்லை. அதே மாதிரி பெயில்மெண்ட், no consideration is required to effect the contract of bailment, section 148 சொல்லு. இத பத்தி நம்ம விரிவா பிற்பாடு பார்க்க இருக்கிறோம். Remissions means lesser performance of the contract than what is actually to be performed. ஒரு கான்ட்ராக்ட் ஒரு ஒப்பந்தம் இருக்கு, அப்ப வந்து அது வந்து முடியல, ஏதோ நம்ம நெகோஷியேட் பண்ணி புதுசா ஒரு கான்ட்ராக்ட் பண்ணிக்கிறாங்க, அதாவது that is called remission of these things. அந்த மாதிரி கான்ட்ராக்டும் செல்லும், அதுக்கு கன்சிடரேஷன்லாம் கிடையாது. அப்புறம் charity if a promisee undertakes the liability on the promise of the person to contribute to charity, then the contract shall be valid. Kedarnath and Gori Muhammad அந்த கேஸ்ல இத பத்தி டீடைல்டா. ஓகே, stranger to contract, doctrine of privity of contract ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம், இருந்தாலும் அதை பத்தி டீடைலான சில அம்சங்களை இங்க நம்ம பார்க்க போறோம். The doctrine of privities of contract means that a contract is between the parties only and no third person can sue upon it. It means that a stranger to contract cannot sue upon it. Stranger to contract, மூணாவது நபர் வந்து உள்ள நுழைய முடியாதுங்கிறது சட்டத்தினுடைய விதி. The Supreme Court of India recognized this rule in MC Chaco versus State Bank of Travancore. It is settled in law that a person not a party to a contract cannot, subject to certain well-recognized exceptions, enforce the terms of the contract. சில விதிமுறைகள் மட்டும்தான் இருக்கு, அதை தவிர மற்ற விஷயங்கள்ல அவங்க தலையிட முடியாது. Under the English common law, only a person who is party to a contract can sue upon it. English common law only person party மட்டும் தான் கான்ட்ராக்ட் பண்ண முடியும். பட் இந்தியன் லால சட்ட விதிவிலக்குகள் இருக்குது. ஓகே, privity of contractல certain exceptions இருக்குது. In India, the common law doctrine of privities of contract is applicable. In the course of time, the courts have introduced a number of exceptions to rule of privities of contract. இந்த exceptions எல்லாம் பார்க்கக்கூடியதா நம்ம இந்த தொடருடைய. The law in India is the same as the English law. Okay, otherwise the exceptions அனுமதிக்கிறத தவிர மற்ற விஷயங்கள்ல it is the same between English law and Indian law. According to the Indian Contract Act, consideration for an agreement may proceed from a third party, but the third party who is a stranger to the agreement cannot sue on the agreement. A person who is a party to the contract alone can enforce the legal rights arising therefrom. So, a stranger to contract as a rule cannot sue upon the contract. Stranger வந்து contractல stranger to consideration இருக்கலாம், ஆனா stranger to the contract இருக்க முடியாது. இதுல வந்து இந்தியன் லா இங்கிலீஷ் லா ஒற்றுமை, ஆனா இந்த stranger to considerationல இந்தியன் லா இஸ் டிஃபரண்ட் அண்ட் இங்கிலீஷ் லா இஸ் டிஃபரண்ட். ஏன்னா இங்கிலீஷ் லா வந்து stranger to consideration இருக்க முடியாது, அதுதான் முக்கியம். ஸோ எக்ஸப்ஷன்ஸ் இந்த கேஸ் ஆஃப் இப்போ நம்ம எக்ஸப்ஷன்ஸ் ஒன்னொன்னா எக்ஸாம்பிள்ஸ்ல பார்க்க போறோம். பெனிஃபிஷியரி ஆஃப் ட்ரஸ்ட் அவங்களுடைய கேஸ்ல, ஃபேமிலி செட்டில்மெண்ட் நடந்தா, சர்டன் மேரேஜ் கான்ட்ராக்ட்ஸ்ல அரேஞ்ச்மெண்ட்ஸ்ல, அசைனிங் ஆஃப் எ கான்ட்ராக்டினுடைய அசைன்மெண்ட்ல, அக்னாலஜ்மெண்ட் ஆஃப் லியபிலிட்டி அதாவது எஸ்டோப்பல், இதெல்லாம் என்னங்கிறத நம்ம பார்ப்போம். கவர்னன்ட் ரூலிங் வித் த லேண்ட், ஏஜென்சி கான்ட்ராக்ட், இதை பத்தி ஒன்னொன்னா நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். Exception to privity of contract in case of beneficiary of a trust. முதல்ல beneficiary தான் என்னன்னு பார்ப்போம். A trust is created for the benefit of a beneficiary. இப்போ வந்து உதாரணமா யாரோ ஒருத்தர் உயிரிழந்து இருக்கிறாரு, அவருடைய மைனர் சில்ட்ரன்ஸ்க்கோ யாருக்கோ உறவினருக்கோ இதுக்கோ வந்து மாசம் மாசம் இந்த வருமானம் செல்லணும், கொடுக்கணும், இந்த ப்ராப்பர்ட்டி அவர் மேஜர் ஆனோனையும் கிடைக்கணும். அப்ப the benefit of that trust goes to that person. அதான் வந்து அங்க முக்கியம். அதே மாதிரி ஒரு சாரிட்டபிள் ட்ரஸ்ட் இருந்தா கூட யாருக்கு, யாருடைய கல்விக்கு இல்ல யாருடைய மருத்துவ செலவுக்கு, எந்த உறுப்பினர்களுக்கு அப்படிங்கிறதெல்லாம் இருந்துச்சுன்னா, so they are all called beneficiaries. அப்ப அந்த பெனிஃபிஷியரிஸ் அந்த ட்ரஸ்ட் நிர்வாகம் பண்ற அன்றைக்கு உள்ள அரங்காவலர் ட்ரஸ்டீஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து சீட் பண்றாங்க இல்ல செய்யல, சரிபடி செய்யல, அப்போ அவங்க கோர்ட்டுக்கு போக முடியுமானா முடியும். Though these beneficiaries are not party to the contract, but they are beneficiaries, so they can claim their rights. Around the beneficiary can enforce his rights under the trust, though he was not a party to the contract between the settler and the trustee. Settler na யார் அந்த ட்ரஸ்ட் எழுதி கொடுக்குறாங்களோ அவங்க தான் செட்டிலர். ட்ரஸ்டி தான் அதை நிர்வாகம் பண்ற ட்ரஸ்டி. இதான் வந்து செட்டிலரே கூட ட்ரஸ்டியா இருக்க முடியும். பெரும்பாலும் வந்து செட்டிலர் வந்து ட்ரஸ்டியை நியமிப்பாங்க. The trustee will have to entertain the terms of the contract. Accordingly, they have to satisfy the
beneficiary. If not, then they can go to the court to get their rights. அதாங்க சொல்ல வர்றது. அடுத்தது family settlement. If the terms of the settlement are reduced into writing எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கங்க. The members of family who originally had not been parties to the settlement may enforce the agreement. ஏன்னா ஒரு ஃபேமிலியில் நிறைய பேர் இருப்பாங்க. கான்ட்ராக்ட் வந்து ஒருத்தரும் தன்னுடைய மூத்த மகனுக்கும் ஒரு செட்டில்மெண்ட் எழுதி கொடுத்திருப்பாரு. அதுபடி அந்த மெம்பர்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயம் கிடைக்கலன்னா அவங்க வந்து though they are not party to the contract they can claim. அதான் வந்து ஃபேமிலி செட்டில்மெண்ட்ல உள்ள லா. Marriage contracts arrangements. A provision may be made for the benefit of a person. He may file the suit though he is not a party to the agreement. இது ஒரு உதாரணத்தை பார்ப்போம். In case a provision is made for the marriage or maintenance of a female member of the family on the partition of a Hindu undivided family, the female member can enforce the promise though she may be a stranger to a contract. Up to recent time, இப்போ உள்ள சமீப காலம் வரைக்கும் அதுக்கு முந்தி வரைக்கும் வந்து இந்து மிதாட்சரா லா படி இந்து அன்டிவைடட் ஃபேமிலி இருந்தாலும் இந்து மக்கள்ல வந்து பெண்களுக்கு வந்து சொத்துரிமை இல்லாத ஒரு காலம் இருந்துச்சு. பிற்பாடுதான் கிராஜுவலா சொத்துரிமை வந்துச்சு. இப்போதான் ஒரு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு படி கூட அந்த சொத்துரிமையில ஈக்குவல் ரைட்ஸ் எல்லாம் வந்திருக்கு. இந்த எக்ஸாம்பிள் வந்து இதுக்கு முந்தைய சூழல்ல சரியாக பொருந்தும். எப்படின்னா அப்போ வந்து ஒரு ஃபேமிலி கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணும் போது அவங்களுக்கு மேரேஜ் பண்ணி கொடுக்கணும், அந்த உயிரில இல்ல அவங்களுக்குள்ள உள்ள அந்த ஒரு செட்டில்மெண்ட்ல இந்த மாதிரிலாம் எழுதி வச்சிருப்பாங்க. மேரேஜ் கான்ட்ராக்ட்ஸ்ல அரேஞ்ச்மெண்ட்ல பெண்ணை கல்யாணம் பண்ணும் போது அந்த நிபந்தனைகள் எல்லாம் இருக்கும். அப்ப அந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது அதெல்லாம் செய்யலைனாக்கா அந்த பெண்ணானவள் வழக்கு தொடுக்க முடியுங்கிறது தான் இந்த உதாரணம். Assignee of a contract. When the benefit under a contract has been assigned, the assignee can enforce the contract. அப்ப உதாரணமா A assigns his insurance policy in favor of his wife. அப்ப the wife வந்து assignee ஆயிடுறாங்க insurance policy. The wife can enforce although she is not a party to it. இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு ஏக்கு தான் கான்ட்ராக்ட். ஆனா அவங்க வந்து இந்த இன்சூரன்ஸ் பாலிசியோட கிளைம் வந்து ஒய்ஃபுக்கு கிடைக்கணும்னு எழுதி வச்சிருக்காங்க. அப்போ ஒய்ஃப் கேன் sue the insurance company if she cannot get the claim. அதுதான் வந்து இந்த சொல்லக்கூடிய எக்ஸாம்பிள். Acknowledgement of liability or estoppel, where the promisor either by his conduct or acknowledgement or by part payment or by estoppel creates privity of contract between himself and the stranger. The stranger can sue. உதாரணமா, if A gives to B rupees 20,000 to be given to S and B informs S that he is holding the money for him, but afterwards B refuses to pay the money. In this case, S will be entitled to recover the same from B. இப்போ உதாரணமா A வந்து B க்கு பணம் கொடுத்து இதை வந்து S க்கு கொடு அப்படிங்கிறப்பல B அந்த பணத்தை வாங்கிட்டு S கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுறாப்ல. தட் இஸ் வை he is falling under estoppelங்கிறது. அவர் வந்து ஒத்துக்கிறதுல அவரும் வந்து ஒரு பார்ட்டி ஆயிடுறாரு. அதான் இந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கக்கூடிய விஷயம். He cannot take back that thing. So now he has to fulfill his promise, that B has to fulfill his promise to pay S as he has informed already his acceptance. அதை வந்து நம்ம பார்க்கணும். Covenant running with the land. The person who purchases land with notice that the owner of the land is bound by certain duties affecting land. The covenant affecting the land may be enforced by the successor of the seller. இப்போ ஒருத்தர் நிலத்தை விற்கிறாரு. நிலத்தை விற்கும் போது அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த நிலத்துல ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன், அந்த நிலத்து வழியா ஒரு கால்வாய் போகுது. இப்ப என்ன சொல்றேன்னா, அந்த கால்வாய் தண்ணி வந்து பொதுமக்களுக்கு குடி நீராகவோ இல்ல பயிர்களுக்காகவோ அடுத்தடுத்த அந்த கிராமத்துக்கு போய் கொண்டிருக்குது. ஆனா அந்த நிலத்துல போது அந்த நிலமும் இவருடைய உணவு தான். ஆனா இந்த லேண்டை விற்கும் போது அவர் மனசாட்சியோட ஒரு தர்ம நியாயத்தோட அவர் என்ன பண்றாரு, ஒப்பந்தத்துல இந்த யார் இந்த சொத்தை வச்சிருந்தாலும் இந்த ஓனர் எந்த காலத்துலயும் இதுல ஓனரா இருக்கவங்க இந்த கால்வாயை வந்து மூடக்கூடாது, இதனுடைய தண்ணி பாய்ச்சல் இருக்கணும், அந்த வசதிகளை செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு அவர் ஒரு நிபந்தனையா விதிச்சிடறாரு. இப்போ வந்து அந்த நிலத்தை வாங்கின ஒரு 10 வருஷம் கழிச்சு இன்னொரு ரேட்டுக்கு இன்னொரு தட்டை வித்துடுறாரு. அப்போ புதுசா வாங்கினவர் நியூ ஓனர் கேன் சேஞ்ச் தட் கோவலன்ட் ஆர் நாட் அப்படின்னு பார்த்தா, ஏன்னா எனக்கும் நான் வாங்கின ஆளுக்கும் எந்த விதமான ஒப்பந்தமும் இல்லையே அப்படின்னா சொல்ல முடியாது. அந்த ஒரிஜினல் ஓனர் கொடுத்த அந்த கோவலன்ட் வில் ஸ்டில் பி வேலிட்.
அதான் வந்து முக்கியம் லேண்ட்ல. ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம். இந்த மாதிரி ஒரு கோவலட் போட்டு இல்லாட்டி கிராமப்புறங்கள்ல நிறைய இது வந்து இன்னைக்கு விவசாயத்துக்கே முடியாத சூழல்லாம் ஏற்பட்டு போயிருக்கு. ஏன்னா கிராமத்தில் உள்ள விளை நிலங்கள்லாம் கூட இப்போ வந்து பெரும்பாலும் பெரிய பெரிய ப்ராப்பர்ட்டி, லேண்டு, காலேஜ் இப்படி உருவாகிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து இந்த மாதிரி கோவலட் லா வந்து அந்த விஷயத்துல ஒரு பாதுகாப்பு கொடுக்குது. அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். Agency contracts. The principal can enforce the contracts entered by his agent where the agent has acted within the scope of his authority and in the name of the principal. இப்போ எனக்கு பிரின்சிபல் மெட்ராஸ்ல உட்காந்துருக்காரு, நான் அவங்களுடைய ஏஜென்டா இங்க இருந்து ஒரு டீல் போடுறேன், ஒரு கான்ட்ராக்ட் போடுறேன். இப்போ நான் வந்து திடீர்னு மாறிடுறேன். அப்போ வந்து அந்த நான் போட்ட கான்ட்ராக்ட் எல்லாம் as an agent of that Madras party, still that Madras party can take that contract and sue in the court. அவங்களே பார்ட்டியா மாற முடியும். அதான் வந்து ஏஜென்சி கான்ட்ராக்ட்ல the privity of contract கேஸ்ல எக்ஸெப்ஷனா பார்க்க. Summary of chapters, this part chapter 3, part A and part B together, and in this brief summary we are just highlighting in the notes with the section 2D, and which explains that the consideration can be past, present or future promises, and it highlights that something should be in written, and it can be an act or abstinence or promise. Okay, so consideration is a price for the promise of the other party, and it may either be in the form of benefit or some detriment to the parties. It is something in return. It can be price or payment, element of exchange, something exchanged between these both parties, offerer and acceptor in a contract. A stranger to a consideration can file a suit, but a stranger to a contract cannot file a suit. Privity of contract இதை சொல்லுவோம். அதாவது privity of contractல stranger cannot file a suit, but considerationல privity of considerationல stranger to a consideration can file a suit. அப்படிங்கிறது நம்ம சில எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்தோம். So the legal rules of regarding consideration we have seen with some examples. So this is also can be called as essential characteristics. The consideration must move on the desire of the promisor and may proceed from the promisee or any other person on his behalf. It may be executed or executory, past, present or future. But when past consideration is valid only when it is provided it moved at the previous request of the promisor. It must be real and have some value in the eyes of law, and must not be something which the promisor is already legally bound to do. It must not be unlawful, that means it must be lawful. It must not be immoral or opposed to public policy. Inadequacy or consideration does not invalidate the contract. Thus, it need not be proportionate to the value of the promise of the other. It may be comprised of some benefit, profit, right or interest accruing to one or some loss, detriment, obligation or responsibility undertaken by the other. So, nudum pacta. It means an agreement without consideration is void according to section 25 of Indian Contracts Act 1872. It is a Latin word. It is also called as a naked contract. Consideration இல்லாட்டி அந்த கான்ட்ராக்ட் செல்லாதுங்கிறது தான். Then there are some exceptions. Exception to the rule of no consideration, no contract. Where a contract, even though without consideration is valid, stranger to a contract can't sue, but in some exceptional cases, the contract may be enforced by a person who is not a party to the contract. This is also called as exception to the doctrine of privity of contract. இந்த மாதிரி ஐட்டங்கள் agreement made on account of natural love and affection. Section 25 subsection 1ல இருக்கு. Our compensation for services voluntarily rendered. Section 25ல subsection 2. Promise to pay time back debts. Section 25ல subsection 3. Contract of agency. Our completed gift. Family settlements, assignments, beneficiaries of trust, etc. are giving that
தேங்க்யூ. எல்லா புகழும் இறைவனுக்கே. My other alternate email ID is olitrustnet@gmail.com, and I have a website www.nsmsh.net, in which I will have all multiple choice questions for your testing. And if you do need a testing, you need to have a user ID and password so that it will be effective for your mock examination testing, which you will have to request me. Okay. Thank you. எல்லா புகழும் இறைவனுக்கே.